எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் லன்ச் மலேசியன் ஸ்பெஷல் ஃபுட் என்னவாக இருக்கும்? நாசி லாமா தாங்க. இதோட காம்பினேஷன் என்னென்னு சொல்கிறேன். தேங்காய் பால் சாதம். இதில் புதினா போட மாட்டாங்க, பட் நான் ஃப்ளேவர்காண்டி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃப்ளேவர்காண்டி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் சாதம். அடுத்து வந்து நெத்திலி கருவாடில் சாம்பல் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே பூண்டு ஸ்மாஷ் பண்ணி போட்டிருப்பாங்க. எனக்கு முழு பூண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் முழு பூண்டாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரெசிபியில் இஞ்சி பூண்டை நல்லா நச்சே போட்டுருவாங்க. நான் இஞ்சியை நச்சு போட்டுட்டு பூண்டை முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் வறுத்த நெத்திலி கருவாடு கொஞ்சம், அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் அவிச்ச முட்டையும் வைக்கலாம், ஆம்லேட்டும் வைக்கலாம். நான் ஆம்லேட் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதோட ஒரு 2 வெள்ளரிக்காய் வைக்கணும். ஆக்சுவலாக வெள்ளரிக்காய் இல்லை, அதனால் இதை முடிச்சாச்சு. இதுதான் இந்த காம்பினேஷன் தான் நாசி லாமான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாப்புலரான டிஷ் மலேசியாவில். நான் அங்கேருந்து வரையில் இந்த நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதை இப்படி தான் கம்பைன் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டே லன்ச் ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக முடிஞ்சுது. கடைசியாக குக்கும்பரும் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க.